லைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு வழியாக கல்யாணம்னா நல்லா முடிந்து அடுத்து வந்துட்டு அபிராமியாக பார்க்குற மாதிரி சீன் வருது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மண்டபத்தில் தான் காமிச்சிட்ருக்காங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுது. உடனே வந்துட்டு சாமுடி சரி பாட்டியை பார்த்து நக்கலாக வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்பாடா ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சாச்சு, இல்லைனா போனால் போதுன்னு என் மக வாழ்க்கையை காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டு அவள் பேரனை என் குடும்பத்துக்குள்ளே நுழைய விட்டுருப்பா. அப்புறம் நான் சொல்கிறத யாருமே கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் என்ன நடந்திருக்கு. இந்த சிவனாண்டி மூஞ்சிலையும் கரிய பூசியாச்சு, அந்த கிளவி மூஞ்சிலையும் கரிய பூசியாச்சு அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு தாலி கட்டினதே என் பேரன் தாண்டி, நீ இப்படியே வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டே இரு, நீ நினச்சதான் நடந்திருக்குன்னு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு வெறுன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த நல்ல செய்தியை எப்படியாவது அபிராமி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு வீட்டில் கார்த்தியோட மாமா மயில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி வந்துட்டு நடந்திருக்குல்ல. ரேவதி மட்டும் அப்படியே முறைச்ச மாணிக்கு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் சொன்னதை நீ கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை, இவன் நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டால, இனி நம்ம குடும்பத்தில் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்ல, சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, இல்லை ஒன்றும் ஆகாது, இப்போ வரைக்கும் ராஜா நமக்கு நல்லதானே பண்ணியிருக்கான், ஏதாவது உனக்கு கெட்டது பண்ணியிருக்கானா, ஏன் இப்படி நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்தே உனக்கு ராஜாவை பிடிக்கல, அதனால தான் அவன் வந்துட்டு எது பண்ணாலுமே உனக்கு கெட்டதாக தெரியுது, உன் பார்வையை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டி பார்க்குறாங்க. என்ன சிவனாண்டி கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு என்னமோலாம் சவால் விட்ட, இப்போது என் பொண்ணு கல்யாணம் நல்லா ஜாமுன்னு நடந்து முடிஞ்சிருச்சு, சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நல்லா கொட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு என்ன அப்படின்னு சொல்ல, இதை கேட்டது சிவனாண்டி கோவம் வருது. சந்திராவுக்கு அதை விட கோவம் வருது. வட்டம் இவகிட்ட என் புருஷன் அசிங்கப்படுறதே வேலையாக வச்சுட்டு இருக்கா, இவளை என்ன பண்ணுற பாரு சை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க சிவனாண்டி வந்துட்டு கோவமாக விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சரி வாங்க நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை அப்படியே வந்துட்டு காரில் ஏற்றி கோவிலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அதே சமயத்தில் எந்த திக்கோ கோவிலில் அபிராமியும் பாட்டி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்ல, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது என் பேத்திக்கு பேரனுக்கும் நடந்த கல்யாணத்தை பார்த்ததுமே அப்பாடா எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு கார்த்தியை நினச்சிதாம்மா ரொம்ப கவலையாக இருந்துச்சு, எங்கே வந்துட்டு தீபாவை நினச்சிட்டே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் ஒண்டிக்கிட்டே இருப்பானோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒரு வழியாக என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் என் அண்ணன் பொண்ணோடய கல்யாணம் ஆயிருக்கு, இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா, நீ மட்டும் மனசு வைக்கலாட்டி இதெல்லாம் நடந்திருக்காதுமா அப்படின்னு சொல்ல, எல்லாம் நான் என்னடி செஞ்சேன், என் அப்பா முருகன் தான் வந்துட்டு சொன்னான், நான் சொன்னோம்ல என் கனவுல வந்து அப்பா முருகன் கண்டிப்பாக என் பேரனுக்கும் பேத்திக்கு தான் கல்யாணம் எடுக்க சொன்னான், அது மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, எப்படியோமா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பொய்யை அன்னைக்கு தெரியாமல் மறைக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்ல, எல்லா கோவம் குறையிற வரைக்கும் தான், எப்படியும் வந்துட்டு அவள் வீட்டுக்கு நான் என் பேரே மருமகனாக போயிட்டேன், இனி என்ன எல்லாரும் மனசையும் மாற்றினவன் அவன் மனசை மாற்றிட மாட்டானா, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக தான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்ல, என் மருமகளை சீக்கிரம் என் வீட்டுக்கு கூட்டு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா, அவங்க 2 பேரையும் சந்தோஷமாக வாழ்றதை பார்த்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி ரேவதி சாமுடி சரி அவங்க எல்லாருமே கோவிலில் வந்து இறங்குறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட பூசாரி தான் வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க, அதனால தான் பொண்ணு மாப்பிள்ளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு, ராஜா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே கூப்பிட்டு வராங்க. இவங்க வந்து 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க சந்தோஷமாக. அப்போ வந்துட்டு திரும்பி பார்த்தா சாமுடி சரி எல்லாருமே வர்றாங்க. அதை பார்த்ததும் அபிராமி ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா அங்கே பாருங்க அண்ணி வர்றாங்க, நம்ம 2 பேரும் இங்கே பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆமாம் அவளுக்கே சும்மாவே மூக்குக்கு மேலே கோவம் வரும், ஒடியா நம்ம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஒரு தூண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்கடா கார்த்தி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அப்படியே ஆவலா சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கார்த்தி மாலையும் கழுத்துமா பக்கத்தில் ரேவதி வர்றாங்க. அதை பார்த்ததுமே அபிராமிக்கு பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அபிராமி அவங்கள அப்படியே கண்ணீர் வர்ற மாதிரி கடவுள் வந்துட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. என் பையனை இப்படி பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த கல்யாணத்தை நேரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு 2 பேர் வர்றதை பார்க்குறாங்க. அப்புறம் பூசாரிக்கிட்ட வந்துட்டு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, என் பொண்ணுக்கு மருமகனும் ரொம்ப நாள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் நிற்க வச்சு பூஜை பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு கோயிலை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அபிராமி அவங்களும் வந்துட்டு தூண்களில் ஒளிஞ்ச மணிக்கே ரேவதியையும் கார்த்தியும் ஒன்றா பார்த்த மணிக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அம்மா இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கலாமா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் பேரனும் பேத்தியும் ரொம்ப வருஷம் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும், கூடிய சீக்கிரமே இந்த குடும்பம் ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோம், பேசாமல் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பிடலாம், இல்லாட்டி இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச கையோட இவ வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை பண்ணாலும் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நகல்றாங்க. சாமுடி சரி திரும்புகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.